வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று நாம் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கும் ஒரு முக்கியமான உடல்நல பிரச்சனைய பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் இரத்த சோகை. அதாவது இங்கிலீஷ்ல அனீமியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பலர் எப்போதும் சோர்வாக இருக்கிறேன், மூச்சு வாங்க கஷ்டமா இருக்கிறது, தலை சுற்றுது என்று சொல்லுவாங்க. இதற்கு பின்னால் இருக்கும் முக்கிய காரணங்கள்ல ஒன்று இரத்த சோகையா கூட இருக்கலாம். உலக சுகாதார அமைப்பின் கணக்குப்படி பெண்கள், குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களில் இரத்த சோகை மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. இந்த வீடியோவில் இரத்த சோகை என்றால் என்ன, அதன் காரணங்கள் என்னென்ன, யாருக்கு அதிக ஆபத்து, அறிகுறிகள் என்ன, சிகிச்சை மற்றும் உணவு முறைகள் என்ன, எப்படி தடுப்பது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இரத்த சோகை அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நமது இரத்தத்தில் உள்ள சிவப்பு இரத்த அணுக்கள், அதாவது ரெட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்லுது. இந்த அணுக்களில் உள்ள முக்கிய புரதம் தான் இந்த ஹீமோகுளோபின். இந்த ஹீமோகுளோபின் குறைஞ்சி அப்படின்னா உடலுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காது, சோர்வு ஏற்படும், உறுப்புகள் சரியாக செயல்படுவாது. இதுதான் இரத்த சோகை. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா ஆக்சிஜனை எடுத்து செல்லும். இந்த இரத்தத்தில் உள்ள சிவப்பு இரத்த அணுக்கள் உடல்ல அனைத்து உறுப்புகளும் ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது. இந்த அணுக்கள் தான் ஒரு முக்கிய புரதம். இந்த அணுக்கள் உள்ள ஒரு முக்கிய புரதம் தான் ஹீமோகுளோபின் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த இரத்தத்தின் வேலை என்ன? இந்த இரத்தத்திற்கு முக்கிய பங்கு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சிஜன் கொண்டு செல்வது, ஊட்டச்சத்துக்களை எடுத்து செல்வது, கழிவுப் பொருட்களை அகற்றுவது, நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குவது, உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது. இந்த இரத்தத்தின் வேலை என்ன? முக்கிய பங்கு என்ன? ஆக்சிஜனை கொண்டு செல்வது, ஊட்டச்சத்துக்களை கொண்டு செல்வது, கழிவுப் பொருட்களை அகற்றுவது, நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குவது, உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது. இரத்தத்தில் குறைபாடு ஏற்பட்டால் முழு உடலின் செயல்பாடுகளிலும் பாதிப்பு வரும். அப்ப இரத்தத்துல குறைபாடு ஏற்பட்டா நம்ம உடம்புல எல்லா இடத்துலயும் பாதிப்பு வருது, அதிக வாய்ப்பு இருக்கு. அப்ப இரத்த சோகைகள் சில வகைகளாக பிரிக்கிறாங்க. அதாவது அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா. இது மிகவும் பொதுவா எல்லாருக்கும் வரக்கூடியது. காரணம் இரும்பு சத்து குறைவு. நம்ம உடம்புல இரும்பு சத்து குறைஞ்சுன்னா இந்த இரத்த சோகை வர வாய்ப்பு இருக்கு. அதிக மாதவிடாய் வருதுன்னா இருக்கும். கர்ப்ப காலங்களில இரத்த கசிவு இருந்தா இந்த அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா பொதுவாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 டிஃபிஷியன்சி அனீமியா. இது அப்படின்னா இது என்ன அறிகுறிகள் அப்படின்னா, கைகள் கால்களில முள் குத்துவது போன்ற ஒரு உணர்வு இருக்கும், நினைவாற்றல் குறையும், அப்புறம் நரம்பு பாதிப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்து அப்படின்னா விட்டமின் B12 குறைபாடு இருக்க காரணமாக இருக்கலாம். ஃப்ளோட்டர் டிஃபிஷியன்சி அனீமியா. இதுக்கு காரணம் நம்ம அதிகமாக காய்கறி உணவுகள் எடுக்காம இருப்பது. இந்த கர்ப்ப காலங்களிலும் இது வரும். குடல் நோய்கள் இருந்தால் இந்த ஃப்ளோட் டிஃபிஷியன்சி அனீமியா வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அப்புறம் பார்த்தீங்களா, சிக்கிள் செல் அனீமியா, பரம்பரை நோய். அதாவது சிவப்பு இரத்த அணுக்கள்ல பிறை வடிவமாட்டே அது இருக்கும். ஸோ இது நம்ம பரம்பரையாட்ட யாருக்கா இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளாஸ்டிக் அனீமியா, போன் மேரோ போதுமான இரத்த அணுக்களை உருவாக்காது. ஸோ அந்த டைமில் இந்த அனீமியா வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இரத்த சோகை ஏற்படுவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உணவு குறைபாடு தான். கீரைகள் சாப்பிடாமல் இருக்கிறது, புரதம் குறைவாக இருக்கிறது, இரும்பு சத்து குறைவாக இருந்தால் இந்த இரத்த சோகை ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதிக இரத்த இழப்பு, அதாவது மாதவிடாய் காலங்கள், விபத்து ஏற்பட்டு அறுவை சிகிச்சை டைம்கள்லையும் இருக்கும்போது இந்த இரத்த சோகை ஏற்படுறது வாய்ப்பு இருக்குது. குடலில் நோய் இருந்தால், அதே மாதிரி சிறுநீர்களில் நோய் இருந்தால், புற்றுநோய் இருந்தால், மரபணு காரணங்களாலும் இந்த இரத்த சோகை ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. இரத்த சோகையின் அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்ப அறிகுறிகள் சோர்வு, நம்ம உடம்பு சோர்வாக இருக்கும், பலவீனமாக தெரியும், தூக்கம் கரெக்டாக இருக்காது, கவனக்குறைவாக இருக்கும். இது ஆரம்ப அறிகுறிகள். நடுத்தர நிலைன்னு சொல்லுவோம். அதாவது இடப்பட்ட ஒரு அறிகுறி தலை சுற்று இருக்கும், மூச்சு திணறல் இருக்கும், இதய துடிப்பு அதிகரிக்கும்.
கடுமையா இருந்துன்னா நெஞ்சு வலி, மயக்கம், நடைப்பயிற்சி செய்ய முடியாம இதெல்லாம் இருந்தாலும் இரத்த சோகை குறைவா இருக்குன்னு நமக்கு ஒரு வார்னிங் சிக்னல் தருது. அடுத்து பெண்களில் இரத்த சோகை. பெண்கள் அதிகம் பாதிக்கப்படணும். காரணம் என்ன? மாதவிடாய், கர்ப்பம், பிரசவம், இரும்பு சத்து குறைபாடு. தாக்கம் என்னலாம்? சோர்வு, தலைவலி, வேலைத்திறன் குறைதல். ஸோ பெண்களுக்கு அதிகம் பாதிப்பு மாதவிடாய் காலங்களில், கர்ப்ப காலங்களில், இந்த பிரசவ நேரத்தில் இரும்பு சத்து குறைபாடு இருந்தால் வரும். இந்த கர்ப்ப காலத்தில் இரத்த சோகை ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்க்கு வந்து பலவீனமும் பிரசவ சிக்கல்களும் இருந்தால் கர்ப்ப காலத்தில் தாய்க்கு வருது. குழந்தைக்கு வந்து குழந்தையோட பிறப்பு எடை கம்மியாக இருக்கும், வளர்ச்சி குறைபாடு, முன்கூட்டிய பிரசவம் இதெல்லாம் இருந்தாலும் இரத்த சோகை குழந்தைக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. குழந்தையின் இரத்த சோகை, அதாவது குழந்தைகளுக்கு அறிகுறி. இந்த இரத்த சோகைனா அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உணவு விருப்பமின்மை, வளர்ச்சி தாமதம், படிப்பில் கவனக்குறைவு. பெற்றோர்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது வந்து குழந்தை அடிக்கடி சோர்வாக இருக்குதான்னு பார்க்கணும், முகம் வெளுத்திருக்கான்னு பார்த்தோம். சிலவங்களுக்கு சொல்லுவாங்கல்ல, நகத்துல எல்லாம் ரொம்ப வெள்ளையாக இருக்கும். அப்போ வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க உனக்கு இரத்த சோகை இருக்குன்னு. அதே மாதிரி முகத்துல எல்லாம் கொஞ்சம் வெளுத்த நிறமாக இருக்கும். ஸோ அப்படின்னாலும் அந்த இதில் சில பரிசோதனைகள் சொல்கிறாங்க. சிபிசி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான பரிசோதனை வந்து ஹீமோகுளோபின் டெஸ்ட்டு, சீரம் ஃபெரட்டினின், சீரம் அயர்ன், விட்டமின் B12, ஃப்ளோட்டட் லெவலு, போன் மேரோ எக்ஸாமினேஷன். தேவைப்பட்டால் மட்டும் போன் மேரோ எக்ஸாமினேஷன் இந்த டெஸ்ட்டோடலாம் எடுத்து பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு அறிகுறிகள் இருக்குன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போவீங்க. டாக்டர் பார்த்துட்டு பிளட் இந்த இரத்த சோகை இருக்குது, உங்களுக்கு அனிமியா இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சி இந்தந்த டெஸ்ட்டோட உங்களுக்கு செய்வாங்க. இதில் மெயினாக வந்து ஹீமோகுளோபின் டெஸ்ட் வந்து நார்மலாக செய்கிறது தான். இன்னும் சீரம் ஃபெரட்டின் இருக்குது, சீரம் அயர்ன் இருக்குது, விட்டமின் B12 இருக்குது, ஃப்ளோட் டெஸ்ட் லெவல் இருக்குது, போன் மேரோ எக்ஸாமினேஷன் இருக்குது. அதாவது ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க. இதில் வந்து சில சிகிச்சை முறைகள் இருக்குது. அயர்ன் டேப்லெட் எப்போவுமே நீங்களாட்டே எடுத்துக்காதீங்க. சிலவங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படும். ஸோ மருத்துவரின் ஆலோசனையோட அயர்ன் டேப்லெட், அப்புறம் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அதாவது உங்களோட அயர்னோட லெவல், அதாவது இரும்பு சத்தோட லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, மெடிசனில் எடுத்தால் உடனே ரெக்கவரி ஆகாது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன், அயர்ன் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கும், அதை கொடுப்பாங்க டாக்டர்ஸு. அப்புறம் B12 சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, பிளட் டிரான்ஸ்மிஷன். அதாவது சிலவங்களுக்கு ரொம்ப லெவல் இப்போ பார்த்தீங்களா, பிரசவ காலத்தில் ரொம்ப டவுனாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து பிளட்டு டிரான்ஸ்மிஷன் பண்ணி அப்படி கொடுப்பாங்க. அப்போ நமக்கு அடுத்து தெரிய வேண்டியது இரும்பு சத்துங்கள் இருந்த உணவு என்னலான்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. எல்லா வீடியோலையும் எல்லா ஹெல்த்து சம்மந்தப்பட்ட நோய்கள் சொல்லும் போதும் சரி, ஒரு இது பண்ணும்போதும் சரி, நமக்கு முக்கியமான பகுதி வந்து இந்த உணவுகள் தான். ஸோ நான் எல்லா வீடியோலையும் சொல்லிய மாதிரி உணவுகளை கரெக்டாக எடுங்க. மத்தியானம் சாப்பிடும்போதும் சரி, எல்லாம் அந்த கூடயும் உணவு கூட காய்கறிகளை சேர்த்துடுங்க. சத்து நிறைந்த உணவுகளை எடுங்க. இப்போ இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முருங்கைக்கீரையில் நல்ல உணவு சத்து இரும்பு சத்து இருக்குது. பசலைக்கீரை, அகத்திக்கீரை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வகைகள், இந்த கொண்டைக்கலை, காராமணி, துவரம் பருப்பு இதில் எல்லாம் இருக்குது. அப்புறம் அசைவ உணவுகள் பார்த்தீங்கன்னா மீன், முட்டை, ஈரல் இதுலேயும் வந்து இரும்பு சத்துகள் அதிகமாக இருக்குது. பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்பிளில் இருக்குது, பேரிச்சம்பழம், உலர் திராட்சை. இதில் பேரிச்சம்பழம் வந்து இயற்கையாகவே அதில் வந்து உங்களுக்கு இனிப்பு சத்தும் அதிகமாக இருக்கும். ஸோ இரும்பு சத்தும் அதிகமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா விதையில் வந்து எள் விதை, பூசணி விதையில எல்லாம் வந்து அதிகமாக இரும்பு சத்து இருக்குது. அப்புறம் வந்து சில இரும்பு உறிஞ்சுதலை அதிகரிக்கும் உணவுகள், அதாவது சில உணவு சாப்பிடணும்னா இரும்பை நல்லா எடுத்துடும். அது வந்து விட்டமின் சி அதிகம் உள்ள உணவுகள். எலுமிச்சை, ஆரஞ்சு, மாம்பழம், ஸ்ட்ராபெரி இவை வந்து இரும்பு சத்து உடலில் நன்றாக உறிஞ்சப்பட இது உதவுது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். உணவுடன் தேநீர் சாப்பிடாதீங்க, அதிகமாக காஃபி குடிக்காதீங்க, ஜங்க் ஃபுட்டை தவிருங்க, புகைப்பிடித்தலை குறைச்சிடுங்க, முடிஞ்சால் அறவே விட்டுருங்க, மது பழக்கத்தை குறைத்துருங்க, முடிஞ்சால் அறவே விட்டுருங்க. இது வந்து ஒரு முக்கியமான இது. சிலவங்களுக்கு நினைப்பாங்க இரத்த சோகை பெண்களுக்கு மட்டும் வரும். இல்லை, எல்லாருக்கும் வரலாம். அதே மாதிரி ஆப்பிள் மட்டும் நான் டெய்லி சாப்பிட்றேன், அப்போ எனக்கு வந்து இரத்த சோகை வராமல் இருக்குமா? அப்படியெல்லாம் இல்லை. எல்லா உணவும் எடுத்துக்கோங்க.
முழுமையான சிகிச்சை தேவை. வெறும் ஆப்பிள் மட்டும் எடுத்தா போதாது. உங்களோட பிளட் லெவல பார்த்து அதுக்கு ஏத்த மாரி சிகிச்சை. சோர்வு இருந்தா கண்டிப்பா இரத்த சோகை இருக்குமா? பரிசோதனை அவசியம். இப்ப அப்படி இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாது இரத்த சோகை தான் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்க வந்து பரிசோதனை அவசியம். தடுப்பு முறைகள் பார்த்தீங்க அப்படின்னா, சத்தான உணவு. வருடத்துக்கு வருடாந்திர வருடத்துக்கு ஒரு இரத்த பரிசோதனை செய்யுங்க. கர்ப்பகால பரிசோதனைகள்லாம் நீங்க செய்யுங்க. கீரைகள் மற்றும் பருப்பு வகைகள அதிகமா உணவுல சேர்த்துக்கோங்க. விட்டமின் சி உணவுகள் அதிகம் எடுங்க. முக்கியமா மருத்துவர்கள் ஆலோசனைப்படி எல்லாமே செய்யுங்க. இந்த வீடியோ வந்து நான் போடுறது வந்து ஒரு கல்வி, எஜுகேஷன் பர்ப்பஸ் மட்டும்தான். நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இரத்த சோகைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அறிகுறி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன உணவுலலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அத பத்தி நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இன்ஃபர்மேஷன், அதாவது கல்வி ரீதியான கருத்துக்களையும், இன்ஃபர்மேஷன்களையும் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு பிடித்திருந்தா எடுத்துக்கோங்க. பிடிக்கலன்னா விட்டுருங்க. பிரச்சனை இல்ல. மருத்துவர அணுங்க. உங்க உடம்ப நீங்க பார்த்துக்கோங்க. இரத்த சோகை என்பது சாதாரண சோர்வு அல்ல. சரியான உணவு, பரிசோதனை மற்றும் சிகிச்சை மூலம் இதை கட்டுப்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்க நண்பர்களுக்கும் மற்றும் குடும்பத்தினருக்கும் பகிருங்க. இரத்த சோகையை தடுப்போம், ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.